ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னை பிரிந்த குடும்ப உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒருவரை பிரிந்து நீ எவ்வளவு மனவேதனை அடைகின்றாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. வெளியில் இருக்கும் யாரோ ஒருவர் மீது அன்பு வைத்தாலே அவர்களின் அன்பிற்கு அடிமையாகி விடுகின்றாய். அவர்களின் சிறு செயல்கள் கூட, மாற்றத்தை கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அடுத்தவர்களின் மீது, அதாவது உன் குடும்பம் தவிர்த்து மூன்றாவது நபரின் மீது அளவு கடந்த அன்பு வைக்கின்ற பொழுதில் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபரின் மீது நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்திருந்தாய். ஆனால் அந்த உறவு பிரிந்து விட்டது உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு. அதனால் நீயும் உன் குடும்பமும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. சண்டையின் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் பிரிவு ஏற்படும் என்று யாருமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு கோபமாக அந்த உறவு சென்று விட்டதே. எங்கெங்கோ தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் நிச்சயமாக வந்து விடுவார் என்ற நம்பிக்கையுடன் தான் நீயும் உன் குடும்பமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை தங்கமே. பிரிந்த குடும்ப உறவு மீண்டும் உங்களை தேடி வரப்போகின்றது. அந்த உறவு வரும்பொழுது உன் மனம் அடையும் சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை. இத்தனை நாட்களாக இல்லாமல் இப்பொழுது மட்டும் எதற்காக வருகிறது அந்த உறவு என்று உனக்குள் ஒரு கேள்வி இருக்கும். இப்பொழுதுதான் அவர்களுக்கு உன் குடும்பத்துடைய உண்மையான அன்பு புரிந்திருக்கின்றது. அவரும் உன் குடும்பம் தானே, எங்கு சென்று பார்த்தாலும் உங்களைப் போல அன்பு காட்ட யாரும் இல்லை, தனிமரமாக நிற்பது போல உணர்வு, அனாதையாகிவிட்டோமே என்ற உணர்வு. அதனால் தான் உங்களை தேடி வரவிருக்கின்றது. காலம் அனைவருக்கும் பதிலை சொல்லும் என்று எப்பொழுதும் நான் கூறுவேன் அல்லவா? அதே போல்தான் காலம் இப்பொழுது அவருக்கு ஒரு தண்டனையையும் அதற்கான தீர்வையும் கொடுத்திருக்கின்றது. மீண்டும் தன் குடும்பத்தோடு இணைய வேண்டும் என்று நினைத்து அந்த உறவு உங்களை தேடி வருகின்றது. அந்த உறவு வரும் சமயத்தில் அவர் மனதை காயப்படுத்த வேண்டாம். ஏற்கனவே பல காயங்களை மனதில் சுமந்து கொண்டு தான் இப்பொழுது போகும் இடம் தெரியாமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் தேடி வருகின்றது. வரும் அந்த குடும்ப உறுப்பினரை நீ தவறாக பேச வேண்டாம், கோபப்பட வேண்டாம். உன் மனதிற்குள்ள 1000 வருத்தங்கள் இருந்தாலும் அமைதியாக இரு. இரத்த உறவாச்சே, விட்டு கொடுத்து விட முடியாது அல்லவா? சந்தோஷமாக இருக்கும் ஒரு புறம் இருந்தும் கோபம் மறுபுறம் இருக்கும். நீ சந்தோஷத்தை மட்டும் வெளிப்படுத்து, கோபத்தை விட்டுவிடு, மறந்துவிடு. கோபத்தை வைத்து கொண்டு என்ன செய்ய போகின்றாய் இந்த வாழ்க்கையில்? வேண்டாம். கோபம் ஒருவருக்கொருவர் மன வருத்தத்தை தான் உண்டாக்கும். அனைத்தையும் விட்டுவிடு, வருவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.